வணக்கங்க. அம்மா கை சமையலுக்கு உங்களே அன்போட வர வைக்கிறோம். இன்னைக்கு வீடியோக்காக என்ன செய்ய போறேன்னா, ஆத்து மீன் வறுவல் செய்ய போறேங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீன் வறுவல் செய்யறதுக்காக மசாலா ரெடி பண்ணுங்க. நம்ம கல்லில் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி 2 துண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, பச்சை மிளகா 3, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிற மசாலே காஷ்மீர் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாங்க. மீன் வறுவலுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிடலாம். மீனெல்லாம் சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுக்கிறோங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ வந்து மசாலா தடவிக்கலாம். மீனுக்கு மசாலாலாம் தடவி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். நம்ம அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பொரிச்சு எடுத்துக்கலாம் மீனை. நல்ல காரம் சாரமான பொரிச்சு மீன் இவ்வளோ நேரம் நான் சாப்பிட்டேங்க. உங்களுக்காக இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொடியை வச்சு செஞ்சு சாப்பிட்லாங்க. ஆனால் இந்த மாதிரி கல்லில் அரைச்சி செஞ்சு சாப்பிட்றது தான் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. டைம் உங்களுக்கு கிடைச்சாக்கா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறேங்க. நன்றி.